ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு உங்களை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, அதையும் மீறி ஏதாவது ஒரு ஃப்ராடு தனம் பண்ணி இந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமாக மாற்றினீங்க, நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலா இருந்துட்டு சோழனை அங்கேயே விட்டுட்டு தனியாக வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே இருந்துட்டு எங்கம்மா 2 பேரை போனீங்க, இப்போ நீ மட்டும் வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி என்ன தனியாக போக சொல்லிட்டாரு, அதனால தான் நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சமாளிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் வந்து ஒரு ஆட்டோலேருந்து இறங்கி வர்றாரு. டே, என்னடா நீ நிலாவை கூட்டிகிட்டு போன, சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதா? அவளை ஆட்டோவில் அனுப்பி விட்டுருக்க, அவளை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுருக்க. அவள் புதுசாக வண்டி ஓட்ட கற்றுட்ருக்கா, இப்போ தூரமாக போயிட்டு அவள் மட்டும் தனியாக வந்தா என்னடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து திட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்துதா, ப்ளீஸ்ண்ணே என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க, ஏதோ ஒன்று சொதப்பிடிச்சு போல இருக்குது, அதனால தான் இவன் இவ்வளோ கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் பாண்டியனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நிலா இருந்துட்டு சோழன் பேசினது, அதுக்கு அடுத்ததாக வாழவந்தன் பேசினது, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, பேசாமல் ரெண்டுக்கு எடுத்து போயிடலான்னு பார்த்தா பல்லவனும் அண்ணனும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீட்டிலையே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சோழன் கண்ணை முழிக்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோடு முடிச்சிருக்கு.